தளபதிக்கு இது கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சூலாய் தான். அவருக்காக நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாங்கள் குழந்தைய சமாளித்து நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவர் பார்க்கணும் நேரில். இங்கு பட்டியலினத்த சமூகத்தினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான செயல் நாமக்கல்ல நடக்குது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியலும் நடக்குது. இந்த 50 ஆண்டு கால அரசியலை முற்றிலும் ஒதுக்கி இந்த தளபதிக்கு 3வது களம் நாமக்கல்லாக இருந்தாலும் எங்களுக்கு தளபதிக்குமான அந்த நட்பு உறவும் பாச உறவும் முதல் களமாக நாமக்கல்ல மாறும். 2026 மாபெரும் ஒரு திருப்பு முனையாக மாறி மக்களுடைய செல்வாக்கு மூலியமாக, அதாவது அன்பு செல்வாக்கு மூலியமாக தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பது உறுதியாக இருக்கும். அடிப்படை இலவசத்தை கொடுத்து தமிழ்நாடு மக்களை கெட்டு வச்சிருக்காங்க. இலவசத்தை கொடுத்து எவ்வளவு பணம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு எல்லா இதுமே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால 2026ல தளபதி சிஎம் ஆகணும், மக்களுக்கு நல்லதே நடக்கணும். விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய நாமக்கல் சேலம் பிரதான சாலையில் KS திரையரங்கம் முன்பாக அந்த சாலையில தான் இப்ப இருக்கோம். இந்த சாலையில ஏற்கனவே பலமுறை நான் பதிவு பண்ணிருக்கேன். அதாவது இன்று அதிகாலை முதற்கொண்டே தாவேகாவினர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் விஜயை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இந்த பகுதியில் கூடியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முக்கியமா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் என்னெல்லாம் பேச போறாரு, காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு பரப்புரை சென்ற போதும் அவர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் பேசுவதை பார்க்க முடிகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அப்படி அவர் என்ன பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா திருச்சியிலிருந்து அரியலூரை அடுத்து நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே பரப்புரை முடித்துக் கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தனது பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்காக நாமக்கல் மாவட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தினர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கே ஒருத்தர் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர் இருக்காரு. அதாவது கையில திரிசூலம் வச்சிருக்கிறாரு. அதாவது செல்லக்கூடிய இடங்கள்ல விஜய் வேல் கையில் வைத்திருந்ததை பார்க்கிறோம். இங்க திரிசூலத்தை ஏந்தி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். எதற்காக இது கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம், விஜய்க்கு எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க? வணக்கம், என் பேர் இளங்கோவன். நாமக்கல் மேற்கு மாவட்டம் கிழக்கு நகரத்தில் துணை செயலாளராக இருக்கேன். தளபதிக்கு இது கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சூலாய் தான். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டு 3 நாள் அங்கேருந்து நடந்து வந்து இன்னைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வீட்டில இருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். காலையில் பொதுச் செயலாளரை போய் கோவிலில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நேராக இங்கேருந்து வரோம். தளபதி வரணும், மக்கள் கூட மாற்றம் நடக்கணுங்கிறது தமிழக மக்களோட பெரிய ஆதரவு. அது கட்டாயம் இந்த 2026 சாத்தியமாகும். அதுக்கு இதுவே சாட்சி. போகிற பக்கமெல்லாம் மக்களுடைய கூட்டம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களாலே உணர முடியும். மீடியாக்காரங்க உங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. என்ன வேண்டுதல் மாரியம்மன் கோயில் வேண்டுதல் அப்படின்னா எங்களுடைய மாரியம்மன் இருக்கிற திடலுக்கு முதல் முறையா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்திருக்காரு. அதை நான் வேண்டி இந்த சூலாயத்தை கொடுக்கலான்னு ஒரு ஆசை. குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு கூட்டம் நிறைய இருக்கும், எப்படி சமாளிக்க போறீங்க? தளபதியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவர் கண்டிப்பாக 2026ல் ஆட்சியில் உட்காரணும். அவருக்காக நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாங்கள் குழந்தைய சமாளித்து நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவர் பார்க்கணும் நேரில். இங்கே தேவையான தண்ணீர் வசதி, சாப்பாடு வசதி எல்லாம் கிடைக்குதா? இந்த பக்கத்தில் கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இல்லைங்க, எல்லாருமே இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்து சார்பாக எல்லாருமே தண்ணி, சாப்பாடு எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நாங்கள் குழந்தைங்கள பத்திரமா சேஃப்டியாக இருக்கோம். எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசுறாரு. இப்போ நீங்க பாத்துருப்பீங்க, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசுறாரு. நீங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்துல என்ன பிரச்சனைகளா இருக்கு, என்னத்தை பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? நாமக்கல்ல பெரும்பாலும் அதாவது பண அரசியல் முக்கிய காரணம். ஏன்னா ஆதிக்க சக்திகளோட அரசியல் கடந்த 50 ஆண்டு காலமாக நாமக்கல் மாவட்டத்தில் நடக்குது. அந்த பண அரசியலையும் ஜாதி மத அரசியல் பெரும்பாலும் நடக்குது. இங்கு பட்டியலினத்த சமூகத்தினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான செயல் நாமக்கல்ல நடக்குது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியலும் நடக்குது. இந்த 50 ஆண்டு கால அரசியலை முற்றிலும் ஒதுக்கி இந்த
தளபதிக்கு மூன்றாவது களம் நாமக்கல்லாக இருந்தாலும் எங்களுக்கு தளபதிக்குமான அந்த நட்பு உறவும் பாச உறவும் முதல் களமாக நாமக்கல்ல மாறும். 2026 மாபெரும் ஒரு திருப்பு முனையாக மாறி மக்களுடைய செல்வாக்கு மூலியமாக, அதாவது அன்பு செல்வாக்கு மூலியமாக தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பது உறுதியாக இருக்கும். அடிப்படை வசதிகள், தொழில் வளர்ச்சி, இத பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவரோட பேச்சுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர் பேச்சில் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, நல்லா பண்றாப்புல, நல்ல ஸ்பீச் இதெல்லாம் கொடுக்குறாப்புல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டா வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை இது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப கடுபடி இதுல எல்லாம் இருக்கு. அவரு இன்னும் கொஞ்சம் பேசுறதுல இங்க பாத்தீங்கன்னா அரசியல் ரொம்ப கெடுகெட்டு போய் தான் கிடக்கு. உண்மையிலுமே டிஎம்கேவால ரொம்ப சித்திரவதை மக்கள் பட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசு திமுக ஒழிச்சிட்டு டிவிகே 2026 வந்து உட்காரணும். அவரு தளபதி முதல்வர் ஆகணும், கண்டிப்பா ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஆட்சி ரொம்ப படுமோசம். இலவசத்தை கொடுத்து தமிழ்நாடு மக்களை கெட்டு வச்சிருக்காங்க. இலவசத்தை கொடுத்து எவ்வளவு பணம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு எல்லா இதுமே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால 2026 தளபதி சிஎம் ஆகணும், மக்களுக்கு நல்லதே நடக்கணும். திவ்யா, நீங்க பார்த்திருப்பீங்க, சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்கள், அதாவது நிறைய பேர் தாவேக்க தொண்டர்கள் ஆண்கள் ஒரு பக்கம் அப்படின்னாக்கா அதுக்கு இணையான அளவுக்கு பெண்கள் கூட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க இளம் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னமா படிக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, இங்க விஜயோட வருகை எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. நான் 8வது படிக்கிறேன். விஜய் நான் பார்க்கறதுல வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்கம்மா, அதாவது நீங்க என்ன படிக்கிறீங்க, ஓட்டு போடுற வயசு வந்துருச்சா, எப்படி இங்க இருக்கிற கூட்டம் ஓட்டுகளா மாறும்னு நினைக்கிறீங்களா? நான் 9th படிக்கிறேன். கண்டிப்பா விஜய் கட்சி எல்லாமே மாறும். எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? இங்க இருக்கிற இவ்வளவு கட்டுக்கணக்கான கூட்டம் இப்பயே பாக்குறோம், நிறைய மக்கள் கூட்டம் அதிகமா வந்திருக்காங்க. பெண்களா இருக்கிறீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க இந்த கூட்டத்தை? விஜய் எப்படி பார்க்க போறீங்க? விஜய் பார்க்கறதுனால எது வேணா சமாளிக்கலாம்னு ஒரு தைரியம் தாங்கண்ணா. விஜய் பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு இது ஆதரவா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? விஜய் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன அப்படி பார்த்து விஜய் பார்த்து என்ன உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்க? திவ்யா, நீங்க பார்த்திருப்பீங்க, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள், பெண்கள் என பலதரப்பட்ட மக்கள் இங்க குவிந்திருக்கிறத பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் சொல்லி இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்குது. அதாவது மற்றவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு வீடு தேடி சென்றார்கள், ஆனால் நம்மை பொறுத்தவரை வீட்டிற்குள் சென்ற பிறகுதான் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டமும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். காரணம், திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். எனவே தொண்டர்கள் ஒரு பக்கம் அப்படின்னாலும் ரசிகர்கள் மறுபக்கம் அப்படின்னு விஜயை காணக்கூடிய ஆவலும் இவர்கள்ட்ட இருக்குது. ஏற்கனவே பல கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வைச்சிருக்காங்க. கூட்டம் சேரலாம், ஆனால் அவையெல்லாம் வாக்குகளா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனங்களாக வச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்திற்கும் இங்கே கூடியிருக்க கூட்டத்திற்குமான விடை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும் என எதிர்பார்க்கலாம்.